வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பேபிகார்ன் மஞ்சூரியனை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ பேபிகார்ன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல பேபிகார்னோட 2 சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை 2 பார்ட்டாக கட் பண்ணி அதை நம்ம 4 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ ஒரு பேபிகார்னை நம்ம 8 பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த கிரேவி எல்லா பக்கமும் ஒட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பேபிகார்னை அப்படியே டைரெக்டாக பொரிக்கிறத விட இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு பொரித்தோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பேபிகார்ன் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த பேபிகார்ன் அதில் போட்டு இது கூட நம்ம அந்த பேபிகார்னுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அதுலேயே இந்த பேபிகார்ன் பாதி அளவு நல்லா வெந்துடும். இப்போ பேபிகார்ன் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேபிகார்னில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல அதை நல்லா ஆற விட்டுக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுப்போம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த பேபிகார்ன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்ல கையினால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பேபிகார்ன்லையும் இந்த மாவு எல்லாம் நல்லா கோட்டாக இருக்கணும். அதே மாதிரி பேபிகார்ன் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா பிரித்து விட்டு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் எண்ணெயில் பொரிக்கும் போது அது தனித்தனியாக பொரிஞ்சு நல்லா வரும். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பேபிகார்னை ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு 2 பார்ட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மஞ்சூரியன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த பேபிகார்னை நம்ம டபுள் ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா தடவை ஃப்ரை பண்ணும்போது வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. 2வது தடவை நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் உள்ளேயும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ தான் நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக அந்த பேபிகார்ன் இருக்கும். இப்போ பேபிகார்ன் இந்தளவு கலர் மாறின உடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க பேபிகார்னையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ எல்லா பேபிகார்னையும் இந்த மாதிரி பொரித்ததுக்கப்புறம் அதை நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுக்கணும். சூடாக திருப்பி நம்ம எண்ணெயில் போடக்கூடாது, நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டுக்கணும். பேபிகார்னை பொரித்து எடுத்த உடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நேரம் ஆக ஆக அது இந்த மாதிரி நமத்து போயிடும். அதனால நம்ம திருப்பியும் அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்த பேபிகார்னை இன்னொரு தடவை போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு பொரிச்சா போதும். இப்போ இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும். இப்போ இந்த பேபிகார்ன் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பேபிகார்னையும் நம்ம 2வது தடவை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கணும். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த சைஸில் நம்ம வெட்டி போட்டுக்கணும். இதை சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி குடமிளகாயும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மஞ்சூரியன் நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அந்த எல்லோ கலரில் ரெட் கலரில் இருக்க பெல் பெப்பரையும் போட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் குடமிளகா 2யும் எண்ணெயிலேருந்து ஒரு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் அதனோட கலர் இந்த மாதிரி மாறி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் கலருக்காக தான் போடுறோம், அப்படி இல்லைன்னா ஆர்டினரி மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம், அல்லது டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் அதையும் நம்ம போட்டுக்கலாம்.
அது இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து நம்ம குறைச்சி ஊற்றிக்கணும். கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்க போகிறேன். அதனால வந்து நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் கரைசல் ஊற்றிக்கணும். இப்போ அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி கண்டினியூஸாக கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா திக்காகி ஒரு கிளாஸியாக வரும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். இந்த மஞ்சூரியனுக்கு கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு இது கூட நம்ம வந்து 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இந்த டைம் நம்ம உப்பை செக் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் அந்த டைம் நம்ம போட்டுக்கின்றலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பேபிகார்ன் வந்து இதில் போட்டுக்கணும். பேபிகார்ன் போட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஒரு 2-3 கிளறு இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை கூட பொடி பொடியாக நறுக்கி இது மேலே வந்து ஃபைனலாக நம்ம தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. இந்த பேபிகார்ன் மஞ்சூரியன் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பரோட்டா சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இது ஸ்நாக்ஸாகவே ஃபுல்லாக காலியாயிரும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் மஞ்சூரியன் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச டிஷ். நீங்களும் இந்த மஞ்சூரியன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.